சிலிண்டர் தட்டுப்பாடு வந்தது, அடுப்பு தூக்கி வச்சோம். ஆனாலும் சிலிண்டர் தட்டுப்பாடுனால எனக்கு சமைக்கிறதுக்கு இல்லாமலாம் இல்லை. அடுப்பில் வச்சுட்டு இந்த மாதிரி சமைச்சு விறகடுப்பில் சாப்பிட்றது ரொம்ப நல்லா இருக்கு. அப்படியே இந்த அடுப்பை கண்டிப்பாக ஒரு 100 கிராம் புளி கரைச்சிருக்கிறேன். தனி மிளகாத்தூள் 3 ஸ்பூனு, மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூளில் ஒரு 4 ஸ்பூனு, உப்பு எல்லாம் போட்டுட்டேன். தக்காளி 3. இதை நல்லா கரைச்சி விட்டுக்கணும். இது வந்து வீட்டில் கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கணும். விறகடுப்பில் குழம்பு வச்சு சாப்பிட்றது அது ஒரு டேஸ்ட்டு தான். அப்படியே இறச்சாச்சு. அதுலேயே ஒரு பச்சை மிளகாய். இந்த நம்மளோட வவ்வா மீன் குழம்புக்கு இந்த மாதிரி கட்டுனது பாதி கட்டாது பாதியாக வெங்காயம் நிறையா போட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் நான் நல்லா ஒரு அப்படியே குழம்பை ஊற்றி முடிக்கிறேன். சூப்பராக வாசனையாக குழம்பு சூப்பராக கொதிச்சிருக்கு. குழம்புல மீன் போட்டுருவோம். வவ்வா மீனை பாருங்கள், செம்ம சூப்பரான வவ்வா மீன். அப்படியே போட வேண்டியதுதான். அது வவ்வா மீன் சீக்கிரமாக வந்துடும். நிறையா அரிஞ்சு வச்சுருக்கேன். மாங்காய் வந்து நல்லா பழகாய். சூப்பராக மண் சட்டி